அண்ணன் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் அண்ணன் மோகன்ஜி. அதாவது செவி வழி செய்தியாளர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஏன் அப்படின்னா, பழனி பஞ்சாமிர்தம் குடித்து இவருக்கு செவி வழி செய்தியா ஒரு செய்தி வந்துருந்துச்சு. என்ன செய்தி வந்துருந்துச்சு? பழனி பஞ்சாமிர்தத்தில யாரோ கருத்தடை மாத்திரை கலக்குறாங்கப்பான்னு சொல்லி இவருக்கு செவி வழி செய்தி வந்திருக்கு. அதற்காக நம்ம தமிழ்நாடு போலீஸ் இவரை கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஈவினிங்கே ஜாமீனும் கிடச்சிருச்சு. அது வேற விஷயம். ஆனா, இப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் வெளியாகக்கூடிய பிரபல நாளிதழில், அதாவது தமிழா இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷா இருக்கட்டும், எதுலையாவது ஒரு இதில போயிட்டு நீங்கள் விளம்பரம் செய்யணும். இதுக்கு நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி விளம்பரம் செய்யணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாமிர்தம் தயாரிக்கிற இடத்துல நீங்கள் 10 நாள் சேவை செய்யும் நோக்கில் வந்து நீங்கள் பணியாற்றணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கோயிலுக்கு தூய்மை பணியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணனுக்கு பெரிய குத்து அனுப்பி விட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமூக வலைதளங்களில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் தகவலை தெரிவிப்பதற்கு முன் சற்று சிந்திக்கவும் அப்படின்னு அண்ணனை குத்தி அனுப்பி விட்டாங்க.